Taste the Daily. புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய யூகங்கள் குறித்தும் கழக மருத்துவமனை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கழக மருத்துவமனை மாநில செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணுகோபால் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, பொன்னையன், வைகை செல்வன், சி. விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணி பேரூராட்சி ஊழல் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேராவூர் அணி பேரூராட்சி தலைவர் சாந்தி, இவரது கணவர் சேகர் திமுக நகர செயலாளராக உள்ளார். இதில் சாந்தி பேரூராட்சி செயல் அலுவலராக இருந்த பழனிவேல் என்பவரின் ஒத்துழைப்புடன் பேரூராட்சி நிர்வாகத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக அரசு நிர்வாகம் ஆய்வு செய்து 6 வார காலத்தில் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. பேராவூர் அணி பேரூராட்சியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகளை விடியா திமுக அரசு மூடி மறைப்பதாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேராவூர் அணி பேரூராட்சி அலுவலகம் சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்கு பேரூராட்சி தலைவரோ செயல் அலுவலரோ இல்லாத நிலையில் அலுவலர்களிடம் விசாரணை நடத்தினர். சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத போது சாதாரண பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ்குமார் மீது பெண் காவலர் ஒருவர் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் பாலியல் புகார் கொடுத்துள்ளார். அதில் மகேஷ்குமார் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் தனக்கு கடும் பாலியல் தொல்லை தருவதாகவும் வாட்ஸ்அப்பில் காதல் மெசேஜ்களை பறக்க விட்டதாகவும் ஆதாரங்களோடு புகார் அளித்தார். இந்த புகார் விசாகா கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் மேலும் ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. பெண் காவலர்கள் இருவருக்கும் தொடர்ந்து இரவு பணி கொடுத்து பணிபுரியும் இடத்திற்கு சென்று மகேஷ்குமார் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. மசியாத பெண் காவலர்களை அவர்களின் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் வலை வீசுவதும் மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் விடிய அரசின் முதல்வர் இது குறித்து பதில் சொல்வாரா என கேள்வி எழுந்துள்ளது.